ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த மூவரின் வாரிசுதாரர்களுக்கு உதவுவது குறித்து பேரா அரசு ஆராயும். 6 லட்சம் ரிங்கேட் போலி பண கோரிக்கை. பெர்லிஸ் மந்திரி பசார் மகன் உட்பட 6 தடுத்து வைப்பு. குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் 640 போலீஸ்காரர்கள் நிறுத்தி வைக்கப்படுவர். ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் தகவல். சிங்கப்பூர் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மலேசியர்களுக்கு விரைவில் QR குறியீட்டு குடிநுழை முறை. மிட்லாண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் 3வது தேசிய சதுரங்க போட்டி 2024. வணக்கம். ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த மூவரின் குடும்பத்தினர் பேரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு உதவி வழங்குவது குறித்து பேரா மாநில அரசாங்கம் ஆராயும் என சுகாதார, மனிதவள, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய சமூக விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்திருக்கிறார். அடுத்த வாரம் பேரா ஆட்சிக்குழு கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். நேற்று லுமூட்டில் 2 ஹெலிகாப்டர்கள் வான் உயிரை மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 10 பேரில் சிவசுதன் தஞ்சப்பன், முகமது ஷாரிசான் முகமது திர்மிசி மற்றும் நூர் ஃபராஹிமி முகமது சைடி பேரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாவர். இது தொடர்பான அறிக்கை மந்திரி பசாரிடம் வழங்குவதற்கு முன் அந்த அறிக்கையை பெறுவதற்காக தாம் தடயவியல் துறைக்கு செல்லப் போவதாக சிவனேசன் தெரிவித்தார். நாங்கள் அடுத்த வாரம் ஆட்சிக்குழு கூட்டத்தில் விவாதித்து வாரிசுதாரர்களுக்கு எத்தகைய உதவி வழங்குவது என்பது குறித்து ஒரு முடிவை எடுப்போம் என அவர் கூறினார். அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்ப வாரிசுதாரர்களை தற்காப்புத்துறை துணை அமைச்சர் அட்லி ஜஹாரியுடன் இன்று சந்தித்த பின் சிவனேசன் இத்தகவலை வெளியிட்டார். குவாலா குபுபாரு இடைத்தேர்தலை முன்னிட்டு மொத்தம் 640 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ சசிகலா தேவி தெரிவித்தார். ஏப்ரல் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நாள் தொடங்கி மே 11ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெறும் வரை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது உட்பட பல்வேறு பாதுகாப்பு பணிகளில் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் பணியில் ஈடுபடுவார்கள் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பிரச்சார காலத்தில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத அம்சங்கள் குறித்து விரைவில் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளை உலுஸ்லாங்கூர் OCPD சந்திப்பார் என சசிகலா கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3R எனப்படும் இனம், சமயம் மற்றும் அரசு அமைப்பு தொடர்பான விவகாரங்களை அரசியல் கட்சிகள் சர்ச்சையாக்க கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். மே 7ஆம் தேதி நடைபெறும் முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கையில் 625 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 238 ராணுவ அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கோர்மிங்கின் உதவியாளரை DAP வேட்பாளராக நிறுத்தும் என ஆருடங்கள் வெளியாகியுள்ளன. கோர்மிங்கின் பத்திரிகை செயலாளரான பாங் சொக்தாவ் என்பவரை DAP வேட்பாளராக முன்மொழிந்திருப்பதாக பக்கத்தான் ஹரப்பானின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். இது குறித்து கோர்மிங்கிடம் வினவப்பட்ட போது அவர் இத்தகவலை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ மறுத்துவிட்டார். இன்றிரவு வேட்பாளர் விவரம் அறிவிக்கப்படும் என்பதால் அதுவரை பொறுத்திருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. 6 லட்சம் ரிங்கேட் போலி பண கோரிக்கை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக
பெர்லிஸ் மந்திரி பசாரின் மகன் உட்பட 6 வரை MACC தடுத்து வைத்துள்ளது. இன்று காலை மணி 8:45க்கு அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட பின் மேஜிஸ்திரேட் அனாருசானா முகமது நூர் அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவை பிறப்பித்தார். 2022ஆம் ஆண்டு முதல் பெர்லிஸ் மாநிலம் முழுவதிலும் மேம்பாட்டு திட்டங்களை பழுது பார்த்தது, பராமரிப்பு, சீரமைத்தது மற்றும் பொருட்களை விநியோகித்தது திட்டம் தொடர்பான விசாரணைக்கு உதவ 27 முதல் 37 வயது வரைக்குமான சந்தேக பேர்வழிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். செய்யாத வேலைக்கும் அவர்கள் போலியாக பண கோரிக்கை செய்துள்ளனர். தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக பேர்வழிகளில் வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், குத்தகையாளர்கள், மாநில அரசாங்க, செயலக மற்றும் மந்திரி பசார் அலுவலகத்தின் ஊழியர்களும் அடங்குவர். சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மலேசியர்களுக்கு வசதியாக ஜொகூர் சோதனை சாவடிகளில் QR குறியீட்டு குடிநுழைவு முறை வருகின்ற ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய குடிநுழைவு முறையை மலேசியாவின் குடிநுழைவுத்துறை நிர்வகிக்கும் என ஜொகூர் மாநில பொதுப்பணிகள், போக்குவரத்து, உள்கட்டமைப்பு தொடர்பு குழுவின் தலைவர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே நேற்று தெரிவித்தார். இந்த புதிய திட்டத்திற்கு முன்னோட்டமாக தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் மலேசிய குடிநுழைவு அதிகாரிகள் ஏறி ஸ்கேன் செய்வர் என்றும் கூறினார். நாள்தோறும் சுமார் 400 முதல் 500 தொழிற்சாலை பேருந்துகள் நிலச்சோதனை சாவடிகளை கடந்து செல்வது கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் வழி கடப்பிதழை காட்டுவதற்கு பதிலாக சிங்கப்பூருக்கு பயணம் செய்பவர் QR குறியீட்டை பயன்படுத்துதல் இலகுவாகும். இதனிடையே வுட்லேண்ட்ஸ் மற்றும் துவாஸ் சோதனை சாவடிகள் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு QR குறியீட்டு குடிநுழைவு முறையை சிங்கப்பூர் கடந்த மார்ச் மாதம் நடைமுறைப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஷா அலாம் மிட்லேண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மிட்லேண்ட்ஸ் பள்ளியின் மாணவர்களின் சங்கம், LPS மற்றும் நைட் அண்ட் கேசல் என்டர்பிரைஸுடன் கைகோர்த்து தேசிய அளவிலான 3வது சதுரங்க போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்திய மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சதுரங்க போட்டியில் நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் சுமார் 1200 மாணவர்கள் பங்கேற்றனர். கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்த இப்போட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மாணவர்களுக்கான ஒரு தளமாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்பட்டு வருவதாக அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இளங்கோவன் முனியாண்டி வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். தேசிய வகை மிட்லேண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் ஏற்பாட்டில் 3வது தேசிய அளவிலான சதுரங்க போட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சதுரங்க போட்டியில் நமது தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்கவும் சாதனை படைக்கவும் இந்த போட்டி ஒரு தளமாக அமைகிறது. வாய்ப்பும் வசதியும் இருந்தால் நிச்சயம் எல்லா துறையிலும் நம் மாணவர்கள் சிறந்து விளங்க முடியும். இந்த போட்டியில் மொத்தம் 1200 மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம் மாணவர்கள் இப்போட்டியில் சாதனையும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பாகும். மூளைக்கு வேலை கொடுக்கும் இந்த போட்டியில் சிறந்த விளையாட்டு திறனை வெளிப்படுத்தி சித்தியவான் சுங்கை வாங்கி 2 தமிழ் பள்ளி வாகை சூடியது. ஸ்லாங்கூர் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளி 2ஆம் நிலையை தட்டிச் சென்ற நிலையில் பந்தேங் ஜிஞ்சாரும் தமிழ் பள்ளி 3ஆம் நிலையை பிடித்தது. தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பராய்டு, சகமாட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் YB யுவனேஸ்வரன், தேசிய தலைமை ஆசிரியர்கள் பேரவையின் தலைவர் SS பாண்டியன் மற்றும் பள்ளி நிர்வாக குழு தலைவர் உதயசூரியன் உட்பட பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கலந்து கொண்டனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.